மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் நேற்று தீக்கதிர் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்வது என்பது இந்த இப்பொழுது வலிமையான கூட்டணி வேண்டும், அதற்கு நாங்கள் திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்ற கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். காரணம், கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது. தனித்து நின்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே அவர் இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லியிருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கவில்லை. அதேபோல கூடுதல் இடங்கள் இந்த முறை எங்களுக்கு ஒதுக்க வேண்டுங்கிற ஒரு கருத்தை இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி எல்லோருமே அதை சொல்லுவாங்க, அது இயல்புதான். எல்லா கட்சியும் தங்களுடைய வலிமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், சட்டமன்றத்திலே அதிக தொகுதிகளில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். ஒரே ஒரு தொகுதி வாங்கி கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு கூட அந்த எண்ணம் இருக்கும். அது அவர்களுடைய கட்சியின் வளர்ப்பதற்காக அவர்கள் பேசுவது, அவ்வளவுதான். இன்னும் 6 மாத காலத்துக்கு ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. அந்த கோரிக்கை எப்படி? அதுதான் நேற்று 2 நாட்களாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களே அதிகாரிகளை அழைத்து இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பணியை திமுக முழுமையாக முறையாக செய்து வருகிறது. இன்னும் இந்த கூட்டணி வலுப்பெறுமா? மேலும் கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அது போக போக பார்க்க வேண்டும், அதை இப்பொழுது நான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்த கூட்டணி மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.